நானே வாலண்டியரா அந்த பனிஷ்மெண்ட்ல ஏத்துக்கிறேன். 42 நாள் யாரெல்லாம் தப்பு பண்றானோ கரெக்டா பிடிச்சி சபரிமலைக்கு வர சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். நல்ல அறுசுவை உணவு இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. மாலை என்னங்க இதெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய பேர் சபரிமலைக்கு போறோம், வருஷம் போறோம். ஏன் எதுக்கு போறோம்? முருகனுக்கு போறாங்க, தேவிக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஏன்? ஐயப்பனே வந்து கலியுகத்தில் கேட்கிறார். ஏன்னா ஐயப்பன் சொல்லிடுறாங்க, ஐயப்பன் இஸ் a form of சனி. நீ தான்ப்பா ஜட்ஜு, எல்லாத்தையும் பார்த்துக்க. இந்த கலியுகத்தில் எல்லா மக்களும் தப்பு பண்றாங்க, யாரெல்லாம் தப்பு பண்றானோ கரெக்டா பிடிச்சி சபரிமலைக்கு வர சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஐயப்ப சொல்றாரு, அது எப்படி பண்ண முடியும்? அது சரி, தப்பு இல்லப்பா. என்னை நம்புறாங்க, என்னை வேண்டுறாங்க, என் மேல பக்தியா இருக்காங்க. கடவுளுடைய குணம் என்ன? நம் தவறு, பக்தர்கள் தவறு செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா கடவுள். கரெக்டுங்களா? கடவுள் வந்து இல்ல நீ தப்பன்ட்டப்பா, நீ வந்துடாத நாளில இருந்துன்னா கோயிலுக்கு போறவங்களே 4 பேர் தான் போவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து எத்திக்கல் பிஹேவியரை மெயின்டைன் பண்ண கடவுள் நினைக்கிறாரு, வர வர கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறு. நீ மனுஷன் தானே, உடனே மாற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்திரங்கிறக்காகத்தான் இந்த டெம்பிள், ரிலீஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப ஐயப்ப சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என் பக்தர்களை நான் காப்பாற்றணும். அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஐயப்பனும் இந்த பவர்ஸ் பியும். ஏன்னா ஐயப்பனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க ஜட்ஜாருன்னு. ஐயப்பன் சொல்றாரு, சரி என்னுடைய பக்தர்கள் வாலண்டியரா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு மேல இருந்து கேட்கறாங்க. வாலண்டியரா என்னையா சொல்லணும்? அதாவது அவங்க தப்பே பண்ணின்னு வச்சுக்க, எனக்காக அவங்க மாலை போட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்ல அறுசுவை உணவு இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. பஞ்சு மெத்தையா இருந்தாலும் தரையில தான் படுப்பாங்க. காலங்காத்தால கோல்டு வாட்டர்ல குளிப்பாங்க. எனக்காக 40 கிலோமீட்டர் இந்த மலையில, காடுல, வெயில்ல நடந்து வருவாங்க. செருப்பு கூட போட மாட்டாங்க. 40 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கயா. ஒன்னு கேட்கறாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான் சனி, லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணாமையே தப்பு பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க அனுபவிக்கிறீங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறீங்க. ஐ வில் வில்ஃபுல்லி, நானே வாலண்டியரா அந்த பனிஷ்மெண்ட்ல ஏத்துக்கிறேன். 42 நாள் மண்டலத்துக்கு நான் நேர்மையா இருக்கிற முடிஞ்ச வரைக்கும். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 42 நாள்ல உங்க உடம்பே வந்து புது உடம்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுவர் ஹோல் பாடி ரீசைக்கிள்ஸ் இன் 42 days. 42 நாள்ல புது செல், எல்லா செல்லுமே போயிட்டு புது செல் வந்துடும். ஸோ அப்ப 42 நாள் இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டீன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாவே மாறிட்டேன்னு அர்த்தம். அப்படிங்கறக்காகத்தான் இந்த மண்டலத்தை நம்ம கொண்டு வந்தோம். தேவையில்லாத உணவு சாப்பிடாத, 3 வேளை எதுக்கு சாப்பிட்றீங்க? எதற்காக எல்லாமே எனக்கு எனக்கு எனக்கு? எதற்காக பஞ்சுமெத்த? எதற்காக சுகம்? எதற்காக உன்னை மீறி பொருள் நீ எடுத்துக்கிற நேச்சர்ட்டு இருந்து? எல்லாருமே வந்து கையில கோடாலி இருக்கு அப்படிங்கறக்காக எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது. பட் உங்களுக்கு கோடாலி இருக்கு, வலிமை இருக்குன்னு இத்தனை மரத்தை வெட்டுறையே, இன்னும் 300 வருஷம் கழிச்சு குழந்தைங்க வந்தாங்கன்னா மரம் யாரு கொடுப்பாங்க? அப்ப ஐயப்ப மலைக்கு போறவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ அப்ப நம்ம கம்முன்னு இருக்கணும் மாட்டிருக்கப்பா, அந்த 42 நாள் பொட்டாட்டு இருக்கணும். ஸோ எப்படி செக் வைக்கிறாரு பாருங்க ஐயப்பன். நீ 42 நாள் தப்பு பண்ணிருக்கியோ இல்லையோ தண்டனை அணுவி, அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அது எத்திக்கல் அண்ட் மாரல் ஸ்டாண்டர்டு வாழ்க்கையில பில்ட் ஆகும். நீ சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி நீங்கெல்லாம் இருந்தீங்கன்னா சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். அப்படிங்கறக்காகத்தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்துச்சு, ஆன்மீகமே வந்துச்சு, பகவத்கீதையே வந்துச்சு, த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்டே வந்துச்சு, ரம்ஜான் ஃபாஸ்டிங்கே வந்துச்சு. அதனால நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் அதற்கான பதில் இருக்கு. நார்மல் டிஸ்கோர்ஸ்ல பதில் இல்லை, பதில் இல்லை. ஹார்வர்ட்ல, ஸ்டான்ஃபோர்ட்ல எத்திக்ஸ் ஹையஸ்ட் ரேட்டட் கோர்ஸ். நீங்க நாளைக்கு ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட்லாம் படிக்க போனீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட்ல அந்த ப்ரொஃபஸருடைய பேரை மறந்துட்டேன், மைக்கேல் சாண்டல் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவருடைய எத்திக்ஸ் கோர்ஸே 160 பேர் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டான்ஃபோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க மைக்கேல் சாண்டல் கிளாஸ்க்கு. ஆனால் அவர் 160 பீப்புளை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ உலகத்தில் ஹையஸ்ட் ரேட்டட் கோர்ஸ் எல்லாமே எத்திக்ஸ். ஏன்னா எத்திக்ஸ் கம்பைன்ஸ் philosophy, கம்பைன்ஸ் spirituality, இட் கம்பைன்ஸ் moral science, இட் கம்பைன்ஸ் சயின்ஸ். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியாது. அவ்வளோ புரிதல் தன்மை வேணும் அப்படிங்கிறக்காக.
அதனால் தொடர்ந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து விஷப்பரீட்சை உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அந்த விஷப்பரீட்சை யூ ஷுட் பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். நீங்களே உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு பரீட்சையும் கூட யூ ஷுட் பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அப்படி பண்ண 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 நாமளும் எத்திக்கல் பாத்தில் நடக்க ஆரம்பிக்கும். த பாத் ஆஃப் தம்மா. நேரம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம என்ன புத்தாக்குள்ள போகல, இந்த புத்தாக்குள்ள த பாத் ஆஃப் தம்மாக்குள்ள போகல. அது இன்னொரு நாள் வாய்ப்பு இருக்கும் பொழுது பேசுவோம். அப்போ தான் அந்த புத்தர் சொன்ன அந்த தம்மா அப்படிங்கிற பாத்துக்குள்ள உங்கள் லைஃப் என்ட்ரு ஆகும். அதுக்கு ஒரு லைஃப் டைம் ஆஃப் ப்ராக்டிஸ் இன் எத்திக்ஸ், லைஃப் டைம் ஆஃப் அட்ரஸிங் மாரல் டைலமா. அதை பண்ணும் பொழுது தம்மா அப்படிங்கிற அந்த ட்ரூத் பாத்துக்குள்ள போகும். அப்போ உங்களுக்கு அனைத்துமே சமமாக தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸைட் ஆக மாட்டீங்க, சோகமாக மாட்டீங்க, சந்தோஷம் ஆக மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க. அனைத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனது உங்களுக்கு வரும். அதான் விவேகானந்தர் அவர் சொல்லக்கூடிய யோக சூத்ரானுடைய முதல் சூத்ரா. Your mind is not like a wave. It is always a sense of balance. அதை ரீச் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் போக வேண்டியது இருக்கு, இவ்வளவு தவறுகள் செய்ய வேண்டியது இருக்கு, இவ்வளவு கடினமான பாதையில் பயணிக்க வேண்டியது இருக்கு. நாம கர்டிஸ் லீமேவா இல்லை ஹான்சலாங்கிற கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. வேகமாக சண்டையை முடிவு கொண்டு வரக்கு மக்களை கொல்வனா இல்லை சண்டை முடிவுக்கு வரலாம் ஒரு மக்களுடைய உயிரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல தோணுதான்னு இருக்கு. கொன்னவனுக்கு 1964 ஜப்பானுடைய மிகப்பெரிய விருதை கொடுத்துருக்காங்க. பாரக் ஒபாமா அவர் பிரசிடென்டா இருக்கும்பொழுது ரெண்டு தியேட்டர்ல கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் தியேட்டர்ல ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு, ஈராக் தியேட்டர்ல ஒரு கான்ஃபிளிக்ட், மிடில் ஈஸ்டுக்குள்ள இருக்காரு. ஆனா பாரக் ஒபாமாவை கூப்பிட்டு நொபேல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம், என்ன அது ஒபாமாவை கூப்பிட்டு நொபேல் பிரைஸ் ஃபார் பீஸை கொடுக்குறேன். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க படை அதிகப்படுத்தினாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈராக்ல படை அதிகப்படுத்தினார். அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அட்லீஸ்ட் சண்டையை வேகமா முடியுங்கப்பான். நீ எல்லா பக்கமும் போய் அடுத்து நீ போய் ஈரானை நோண்டுவியாட்டு இருக்கு. அடுத்து இப்பதான் கொசோவா செக்கில் இருந்தா வெளியே வந்திருக்க, கொஞ்சம் வேகமா முடிச்சிங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. அது ஒரு தியரி. சண்டையை முடிக்கிறதுக்காக ஒரு நொபேல் பிரைஸ் கொடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மாரல் டிஸ்கோர்ஸ். ஒபாமா ஜஸ்ட் வார் அந்த ஸ்பீச்சை பார்க்கணும். பாரக் ஒபாமாவுடைய ஸ்பீச் ஜஸ்ட் வார்ன்னு பேசியிருப்பார். நான் வெட்கி தலைகுனியலைங்க, நொபேல் பிரைஸ் வாங்கிட்டேன், அதற்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க வரல. இந்த சண்டைங்கிறது நடத்தப்பட வேண்டிய சண்டை, மனித குலத்திற்கு தேவையான சண்டை. இந்த சண்டையை போடலினா மனித குலம் இருக்காது. அதனால இந்த ஜஸ்ட் வாரை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்கு நீங்க இந்த அவார்டை கொடுத்துருக்கீங்க, நான் அதை பெருமையோடு ஏத்துக்கிறேன். ஜஸ்ட் வார் அப்படின்னு பேசியிருப்பார். 1.25 மணி நேரம் பேசிட்டேங்க, உங்களுக்கு தூக்கம் வருது, அடுத்து நீங்க சாப்பிடணும். ஏன்னா அது ஒரு எல்லையில்லா டாபிக், பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். இந்த ரோடு எல்லா பக்கம் போகும், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் எல்லா இடத்துக்கும். மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேசுவோம். ஆனால் நீங்க எத்திக்கலா இருக்கணும், எத்திக்கலா இருக்கணும். நம்ம நாடு எத்திக்கலா உங்களை போன்றவர்கள் பெரிய பதவியில் உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த நாடுக்கு விமோச்சனம். இல்லாட்டி விமோச்சனம்லாம் கிடையாது. Excellent speech by our chief guest. This deserves a